அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இப்போ என்ன பதிவேடு போட போகிறேன்னா, கேன்சர் எப்படிலாம் வருது, என்ன காரணங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை. அதுக்கு நான் கண்ணனத்துக்கு தஞ்சாவூர் போயிருந்தேன். ஒரு பிள்ளை 24 வயசு பிள்ளை, காலேஜ் ஃபஸ்ட் இயர் முடிச்சுட்டு அந்த பிள்ளை வீட்டில் இருக்கா. அந்த பொண்ணு என்னென்னா, காது பட்ஸ் இருக்குல்ல, இந்த காது குடையிற பட்ஸு, அந்த பட்ஸை வச்சு குடஞ்சிக்கிட்டு இருக்கு. அரிக்குதுன்னு குடஞ்சிக்கிட்டு இருந்திருப்போம். இருக்கு அதிகமாக குடஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். அது குடஞ்சி நான் அப்படியே குத்தி என்ன செய்யுது, மூக்கு வழியே ஓட்டை மூக்குக்குள்ளே ஓட்டை விழுந்துருச்சான். விழுந்துட்டா அந்த பிள்ளை சாப்பிட்டா மூக்கு வழியே கொட்டுமா, சாப்பாடு கொட்டுமா. இப்படி இருக்குன்னு சொல்லி காமிச்சா சீல் வச்சிருச்சு காதில். இந்த பிள்ளை அதிகமாக குடஞ்சதுனால ஓட்டை விழுந்து மூக்கு வழியாக போயிடுச்சு. அது கேன்சராக மாறிடுச்சு டாக்டர் சொல்லியிருக்காங்க. நிறையா ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்களா இருக்குது. பார்த்துட்டு இது தஞ்சாவூர் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போனாங்க. நான் பார்த்தேன். நான் ஒரு ஆஸ்பத்திரி போயிருந்தேன். அந்த பொண்ணு ஆஸ்பத்திரி வந்துட்டு அங்கே போகிறதா சொன்னிச்சு. அதனால் தயவுசெய்து நீங்கள் காதில் பட்ஸு வச்சு குடையில கவனமாக குடைங்க. சின்ன பிள்ளைங்கள குடைய சொல்லாதீங்க. கேன்சர் எப்படிலாம் மாறுதுன்னு எப்படின்னு தெரியாது. சிறிய பொண்ணு தான் புண்ணாக இருக்கிறது, அது ஆல்பர்ட்டா கேன்சர்னு சொல்லிடுறாங்க. தயவுசெய்து நீங்கள் பிள்ளைங்கள கவனமாக வச்சுருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.